ஃபிசியோதெரப்பிக்கு தமிழில் சொன்னால் ஃபிசிக்கல் தெரப்பி. ஃபிசிக்கல்னா இயன் முறை. அதில் மெடிசன்ஸ் கிடையாது. பிரேஸ் சப்போர்ட் பண்ணுறது, எக்ஸசைஸ். இப்போ நான் சொல்கிறேன், குயிக்காக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லைங்க, முதுகில் மசில் வீக்காக இருக்குது, இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா நானே உட்காந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க அவசியமும் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்யூட் ரொம்ப பெயினாக இருந்தால் முதல்ல வலியை குறைப்பாருங்க. அதுக்கும் சுடுதண்ணி ஊத்தனம் கொடுக்குறோம் இல்லையா வீட்டில், அதே மாதிரி அது ஸ்பெஷலாக இப்போ எலக்ட்ரிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. இன்னும் டீப்பாக போகும். சுடுதண்ணி ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் சூடாக ஆரம்பிச்சிடும், புண்ணு வந்துடும். அந்த புண்ணு இல்லாமல் கொடுக்குறது ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்டு, வேக்ஸு, ஷார்ட் வேவ் டயத்தர்மி, லேசர்னு பல மெத்தடுகள் இப்போ வந்துருச்சு. ஸோ வலியை குறைக்கிறது வலி மாத்திரை ஒன்று, ரெஸ்ட்டு ஒன்று, மூணாவது ஃபிசிக்கல் தெரப்பி மொடாலிட்டிஸும்பாங்க, ஐஎஃப்டி, இன்டர்ஃபரன்ஸ், அந்த மாதிரி வலியை குறைக்கணும். ரெண்டாவது வலி குறைச்சாச்சு, மறுபடியும் அந்த வலி வராமல் இருக்கணும், முதுகு வலி வராமல் இருக்கணும். அந்த வீக்கான முதுகு சுற்றி உள்ள மசில்ஸ் வீக்காக இருக்குது, தொலைநாய் போச்சு, மசில் இருக்கு, டோன் இல்லை. ஓகே, இதில் 5 கிலோ தூக்குறதுக்கும் 10 கிலோ தூக்குறதுக்கும் உள்ள மசில் டோன் வேணும். ஓகே, நம்ம உடம்ப நாமளே தூக்குறதுக்கு 30-40 கிலோ எல்லா டைமென்ஷன்லையும் 4 பூரா தூக்கிட்டே இருக்கிறதுக்கு எவ்வளோ மசில் வேணும்? அந்த மசில் வீக்காக இருக்குது. மெயினாக இப்போ உட்காந்துக்கிட்டே இருக்கிறனால 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு பாருங்க சாமி, இந்த மசில் உங்களுக்கு வீக்காக இருக்குது, இதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும், பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணணும், பண்ணுறப்ப லேசாக வலி வரலாம். அதை உங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணி கோச் உங்கள் மெத்தடில் கொண்டு போகிறது இயன்முறை வைத்தியம். ஓகே.